இந்த வீடியோ வந்து ஒரு HTML கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இமேஜ்னு அப்புறம் வந்து ஃபேவைக்கான் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இமேஜ்னா இப்போ ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேராகிராஃப்க்கு மேலே இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிஞ்சோடனே இங்கே நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு இமேஜுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா IMG அப்படின்னு சொல்லுவாங்க. IMG அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு IMGக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் டேக்னு தனியாக ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னாலும் இது தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜ் டேக் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து அந்த இமேஜை வந்து நம்ம வந்து அந்த இமேஜோட பார்த்து வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு SRC அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் அப்படின்றது தான் SRC. ஓகேங்களா, ஷார்ட்டாக கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஈக்குவல் கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துருங்க. இங்கே வந்து அந்த பார்த்து வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைப்பாக வந்து நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் இமேஜ் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் இப்போ வேறு எங்கேயோ ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ரெஸ்பான்சிவ் வெப்சைட்லேயே போயிட்டு நான் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்க பார்க்குறேன். ஓகே, இது ஒரு இமேஜ், இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு இமேஜ். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இமேஜோட URL. ஓகே, இந்த இமேஜோட URL காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்மளோட இமேஜ் சர்ச் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இதுக்கு போயிடுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இப்போ ஒரு லிங்க். ஓகேங்களா, இது வந்து என்ன ஆகுனாக்கா நீங்கள் கொடுத்தோன்னா இது போய் வேற ஒரு வெப்சைட்டில் இருக்கிற இமேஜை தூக்கிட்டு வந்து நமக்கு இங்கே காட்டுது. ஓகேங்களா, ஒருவேளை இன்டர்னலாக நான் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறது, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிட்டு போயிட்டு ஸோ இந்த இமேஜ் காப்பி பண்ணிட்டு வந்து நான் இங்கே வந்து ஒரு இமேஜை நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து நான் சும்மா பேர் வந்து ஹலோ அப்படின்னு ஒரு அந்த இமேஜோட நேம் வந்து ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த இண்டெக்ஸ்குள்ளே வந்து நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னாக்க நான் உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு இந்த இமேஜுக்கு டேக் கீழே இன்னொரு டேக் ஆட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி இமேஜ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இமேஜுக்குள்ளே SRC கால் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக அந்த இமேஜ் வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சிங்க அப்படின்னா அந்த டேரக்டரியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த hello.png வருது, index.html வருது. நம்ம இப்போ கால் பண்ண வேண்டியது hello.png அப்படின்னு தான் இப்போ கால் பண்ணுறோம். ஓகேங்களா, சேவ் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இன்டர்னலாக ஒரு வந்து இமேஜ் வந்து கால் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே நீங்கள் index.html பக்கத்துலேயே hello.pngன்னு போட்டிருக்கீங்க. இப்போ இந்த இதில் ஒரே ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா, பட் இதுவே நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு வெப்சைட்டில் ஒரு 100 இமேஜ் இருக்குது. இந்த 100 இமேஜ் இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகேங்களா, எது இதெல்லாம் HTML ஃபைலு, ஒரு 100 இமேஜ், ஒரு 10 HTML பேஜு, அந்த மாதிரி நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஸ்டைல் ஷீட்லாம் தனியாக, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் தனியாக, ஓகேங்களா, அந்த மாதிரி தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நேம் வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா ரெஃபரன்ஸ்க்காக இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா, வச்சுக்கிட்டு இந்த hello.png வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் அந்த ஃபோல்டர்லேயும் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், இந்த ஹலோ இண்டெக்ஸு இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே hello.png அப்படின்னு வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த இதை வந்து நம்ம மாற்றணும். இந்த பார்த்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா, ஏன்னா இங்கே போயிடுச்சு இல்லையா. பாருங்கள், இந்த மாதிரி இது மாற்றணுன்னு இங்கே பாருங்கள் எரர் காட்டுது.
அந்த இமேஜ் டேக் இருக்குது. பட் ஆனால் அந்த இமேஜ் வந்து ராங்காக இருக்குதுன்றதுனால இந்த மாதிரி எரர் வரும். அதனால் அந்த இமேஜோட பார்த்து கால் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக கால் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணிடுறேன். மறுபடியும் ஒரு டாட் ஸ்லாஷ் வச்சுட்டு இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஹலோ .png அப்படின்றது தான் நம்மளோட இமேஜ். ஓகேங்களா, இப்போ நான் அதை சேவ் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்மளோட அந்த இமேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா, பட் ஆனால் என்ன இங்கே ஒரு பிரச்சனைனா இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ப்ரௌசரை விட்டு வெளியில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதுக்கு வந்து அந்த இமேஜுக்கான ஹைட்டு வித்து நம்ம செட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேயே வந்துட்டு இந்த வித்து இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து WITH வித் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதே சேம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்துட்டு உங்களோட வித்து என்ன நீங்கள் கொடுக்கணுமோ கொடுக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ஹைட்டு இப்போ நான் வித்து மட்டும் நான் கொடுத்துட்டு நான் இங்கே சேவ் பண்ணால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஹைட் செட் பண்ணணுன்னாலும் இங்கே வந்து ஹைட்டு அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே 300 அப்படின்னு. பார்த்தீங்களா, உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சா இப்போது? ஸோ ஒரு இமேஜ் டேக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இமேஜ் SRC அதுக்குள்ளே அந்த அதனோட பார்த்து கால் பண்ணணும். உங்களுக்கு வேணால் வித்து ஹைட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு டேக் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பிரேக் கொடுக்கணும். இந்த இட் ஹேஸ் சர்வைவ்டு அப்படின்றதுல இது வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா அந்த பர்டிகுலர் லைன் இங்கே இருக்க பாருங்கள், இங்கே போயிட்டு பிரேக் டேக் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். பிரேக் டேக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா PR போடுவாங்க. ஓகேங்களா, PRன்னு கொடுத்து ஒரு சேவ் கொடுத்துட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நெக்ஸ்ட் லைன் வந்துடுச்சு. இப்போ எனக்கு இன்னும் வேணும் கேப்பு, இந்த இதுக்கு நிறைய கேப் வேணும் அப்படின்னாக்கா இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை லைன் நீங்கள் ஆட் பண்ணி அதை காப்பி பண்ணி நான் சும்மா ஒரு 5-6 பேஜ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கேப் வந்துடுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்குது, 2 நெக்ஸ்ட்டில் இருக்குது. எனக்கு அது ஒன்றுக்கு கீழே ஒன்று வரணுன்னாலும் இப்போ இந்த இமேஜ் போட்டு இங்கே நான் போயிட்டு ஒரு பிரேக் டேக் கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள், 1 கீழே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் சென்ட் மெயிலு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் நான் கொடுக்கணும். அப்படின்னா இதையும் காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்கே இந்த மெயில் ஐடிக்கு மேலே ஒன்று அப்புறம் அது கீழே ஒன்று இப்படி போட்டோன்னா என்ன ஆகுனா பாருங்கள், அது எல்லாமே 1 by 1 ஒன்று கீழே ஒன்று அப்படியே வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு வேளை கேப் கொடுக்கணுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இன்னொரு பிரேக் டேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து க்ளோஸ் டேக் போடணுன்னு அவசியம் இல்லை, இந்த பிரேக் டேக்கும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த சென்ட் மெயிலுக்கு இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சு கேப்பு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Favicon. ஸோ இந்த Favicon அப்படின்றது எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ஹெட் டேக் இருக்குங்களா, ஹெட் டேக்குள்ளே. ஓகே, Faviconna என்னன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஸ்க்ரீனுக்கு இப்போ விசிபிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் போனீங்கன்னா இந்த G அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஒரு இமேஜ் மாதிரி அது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூலில் வந்து W3 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, அதுதான் வந்து Favicon அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லிங்க்னு ஆட் பண்ணணும். லிங்க் ரிலேஷன்ஷிப்பு வந்து ஷார்ட் ஃபார்ம் REL = icon அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HRFக்குள்ளே தான் அந்த லிங்க், அந்த இமேஜோட லிங்க்கை வந்து நம்ம கால் பண்ணணும், அந்த ஐக்கானோட லிங்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப், இது என்ன டைப் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லணும். டைப் வந்து பார்த்திங்கன்னா image/xicon அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து காமனாக எல்லா வெப்சைட்டுக்கும் இதே சேம் லைன் தான் வரும். இந்த HRF மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இது என்னவோ அது மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் அந்த W3 ஸ்கூலில் இருக்கிற இந்த லோகோ அவங்களோட Favicon இருக்குங்களா, அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோட இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே Favicon.icon இருக்குங்களா, அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து /images ஃபோல்டரில் Favicon.icon வருது பாருங்கள், ICOன்னு. அதை நான் வந்து இது பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். நம்மளோட வெப்பேஜ் இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்மளோட வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கீழே காட்டுறேன் பாருங்கள் இந்த W3 அப்படின்றது வந்து இங்கே வந்துருச்சு டாப்பில் இல்லைங்களா. சேம் இதே மாதிரி இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு இமேஜ் கால் பண்ணுமே இந்த கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வேறு எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் ஐகான் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன் பாருங்கள்.
இங்கே பாருங்கள் டாப்பில் வந்து அந்த ஐக்கான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.